அன்பானவர்களே, இந்த அருமையான காலை வேளையில் ஆண்டவர் சொன்ன அந்த தோட்டக்காரர் என்ற அந்த சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ளணும். ஒரு தோட்டக்காரர் ஒரு தோட்டத்துக்குள்ள என்னெல்லாம் செய்வார், இந்த பண்புக்குள்ள இந்த தோட்டக்காரர் என்னெல்லாம் தோட்டத்துக்குள்ள செய்ய போறார், அதை கொஞ்சம் கவனிக்கலாம். இதான் என்ன செய்யறாரு, முதலாவது தோட்டக்காரர் என்ன செய்யறாருங்க, பராமரிக்கிறார். எப்படி? கேரிங் அண்ட் ப்ரொடெக்டிங் அப்படின்னு இருக்குது. அவர் கவனித்து அதை பராமரிக்கிறார். தேவ பிள்ளைகளே, இடத்துல நாம் பார்க்கிறோம், நம்முடைய தோட்டக்காரர் நம்மை பராமரிக்கிறவராக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. கவனிக்கிறார். உன் பிரச்சனை என்ன, உன்னுடைய பிரச்சனைகள் என்ன, நம்முடைய பிரச்சனை என்னன்னு கொடியை குறித்து நிச்சயம் தோட்டக்காரருக்கு தெரியும். இந்த கொடிகள்ல இருக்கிற எல்லா பிரச்சனையும் தெரியும். அதுக்கு ஏதாவது ஒரு பூச்சி அது மேல வந்து உட்கார்ந்து அதை அரிக்குமானால் உடனே தோட்டக்காரர் வந்து என்ன செய்வாரு, அதை எடுத்து விடுவார். அதில் இருக்கிற அந்த பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் பண்ணுவார். அதான் பராமரிப்பு, அதுதான் கவனிப்பு. என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, நம்முடைய தோட்டக்காரர் இங்க இருக்கிற உன்னை என்னையும் கவனிக்கிறவர், நம்மேல் கவனம் வைத்திருக்கிறார். எப்படி கவனம் வைக்கிறார், தேவன் நம்மை எப்படி கவனிக்கிறார் என்பதை ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 27ஆம் அதிகாரத்தில் இருந்து ஒரு வசனங்களை நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்க விரும்புகிறேன். 3ஆம் வசனம், கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடி இரவும் பகலும் காத்து கொள்வேன். ஒரு கவனிப்பு, ஒரு பராமரிப்பை இங்க பார்க்கிறோம். ஒரு தோட்டக்காரர் என்ன செய்கிறார், இரவும் பகலும் தோட்டத்துக்குள்ளே இருப்பார். அந்த வசனம் சொல்லுகிறது, இரவும் பகலும் கர்த்தர் அந்த தோட்டத்துக்குள்ளே இருந்து அதை காப்பாற்றி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடி. வேதத்தில் 3ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், அதை நான் காத்து கொள்வேன். ஒன்று அதுல பார்க்கிறோம், நீர் பாய்ச்சுகிறார். செடிக்கு பாய்ச்சுகிற அந்த தண்ணீர் என்ன செய்து செடியிலிருந்து இணைக்கப்பட்டிருக்கிற எல்லா கொடிகளுக்குள்ளும் போகிறது. ஆகதான் எபேசியர் 1ஆம் அதிகாரத்தில் வாசிச்சோம் இல்லையா, கர்த்தர் கிறிஸ்துவுக்குள் சகல ஆசீர்வாதங்களினால் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். நண்புக்குரியவர்களே, செடிக்கு ஊற்றப்படுகிற தண்ணீர் அது நிச்சயம் கொடிகளில் வந்து சேரும். கிறிஸ்துவின் மூலமாய் கர்த்தர் அவர் எல்லா ஆசீர்வாதங்களையும் தேவன் நம்மை வைத்திருக்கிறார். அவர் பராமரிக்கிறார். இந்த இடத்துல சொல்லப்படுகிற அந்த வசனங்களை நீங்கள் கவனித்து பாருங்கள். அவர் என்ன சொல்லுகிறார், ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை கவனிக்கிறார். ஒரு சேதமும் வராது. இந்த பூமியிலே சத்ரு எத்தனையோ சேதங்களை நம்மளை உண்டாக்க அவன் முயற்சிகளை செய்யலாம். நம்முடைய கனிகளை கெடுப்பதற்கு, அல்லது அழுகி போகணும், கொடி அழுகணும் அப்படின்னு பெரிய திட்டம் சத்ரு கொண்டு வரலாம். சில நரிகள் தோட்டத்துக்குள்ள வரலாம், கொடிகளை நாசம் பண்ண வரலாம், சில மிருகங்கள் வரலாம். ஆனா அந்த இடத்துல நீங்கள் கவனித்து பாருங்கள், அந்த மிருகங்களோ அந்த நரிகளோ அந்த தோட்டத்திற்குள் வராதபடி அந்த தோட்டக்காரன் இரவும் பகலும் நின்று அதை காப்பார்.